இயக்குனர் வினோத் இயக்கத்தில் விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் நடித்திருந்த திரைப்படம் ஜனநாயகன். இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களினுடைய கடைசி திரைப்படமானது. இந்த திரைப்படத்திற்கு தற்பொழுது சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக தணிக்கை வாரியம் வழங்கியிருக்கிறது. இந்த போஸ்டரை தற்பொழுது தயாரிப்பு நிறுவனமானது வெளியிட்டிருந்தது. இந்த போஸ்டரில் அவரை ஜோசப் விஜய், அதாவது அவரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்படி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டர் மிகவும் கவனிக்கக்கூடிய ஒரு போஸ்டராக மாறி இருக்கிறது. கையில் சாட்டையுடன் இருக்கக்கூடிய அந்த போஸ்டரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்று போடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நடித்த அனைத்து படங்களிலுமே தளபதி என்றுதான் போடப்பட்டிருந்தது. இவர் தேர்தலுக்கு முன்பே இந்த படத்தில் நடித்திருந்தாலும் இந்த படம் சொன்ன தேதியில் வெளியாகாத காரணத்தினால் அவர் தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் வெளியான பிறகு, தேர்தல் முடிவுகள் ஆகி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளியாகக்கூடிய இந்த படம் என்பதால் அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் என பெயரிடப்பட்டிருக்கிறது. அவருடைய முதல் படமான நாளை திருப்பு படத்தில் விஜய் என்று மட்டும்தான். அதன் பிறகு தளபதி விஜய் என்று ரசிகன் திரைப்படத்தின் மூலமாக வந்தது. அதன் பிறகு வெறும் தளபதி என மெர்சல் படத்தில் போடப்பட்டது. அதன் பிறகு தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என அவருடைய கடைசி திரைப்படத்தில் இந்த பெயர் போடப்பட்டிருக்கிறது. ரசிகர் மத்தியில் இது பெரும் ஒரு உற்சாகத்தையும் ரசிகர் மத்தியில் ஒரு கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.